வரிசையாக 10 கோயில்களில் துணிகர கொள்ளை. அசால்ட்டாக சுற்றிய திருடர்களை அலேக்காக மடக்கிய போலீஸ். துப்பு கிடைத்தது எப்படி? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ஊருக்கு வெளியில் கம்பீரமாக நிற்கும் ஐயனார். ராமநாதபுரம் ஆலங்குளத்தின் பழமையான கோவில்களில் ஒன்று அது. ஊர்காக்கும் ஐயனார் கோவிலை ஜூன் 30ஆம் தேதி திறந்த பூசாரி அங்கிருந்த உண்டியல் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் ஒரு அதிர்ச்சியாக கோவில் பீரோவும் உடைக்கப்பட்டு அதில் இருந்த 6 கிலோ எடையுள்ள வெள்ளி கலசங்களும் கொள்ளை போயிருந்தன. கோவில் காணிக்கை பணம் மற்றும் சாமிக்கு சார்த்தும் வெள்ளி கலசங்கள் கொள்ளை போன சம்பவம் ஊர் முழுக்க பரவ போலீசார் மற்றும் தடயவியல் துறையினர் கோவிலை சல்லடையிட்டு தடயங்களை சேகரித்தனர். கோவில் உண்டியலை உடைத்து கொள்ளையடிக்கும் குற்றவாளிகளின் பெயர்களை பட்டியலெடுத்த போலீசார் தனிப்படைகள் அமைத்து தேடுதலை தீவிரப்படுத்தினர். நீண்ட தேடுதலுக்கு பிறகு கோவிலில் கொள்ளையடித்த 3 பேர் சிக்க அவர்களிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திய போலீசாருக்கு புதிய தகவல் கிடைத்தது. ஐயனார் கோவில் உள்ள அதே ஊரைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவர்தான் இந்த கொள்ளையின் மூளையாக செயல்பட்டது தெரிய வந்தது. தனது கூட்டாளிகளான லால்குடியைச் சேர்ந்த செல்வகுமார் மற்றும் சரவணனுடன் சேர்ந்து திட்டம் தீட்டிய பார்த்திபன் கொள்ளையை கச்சிதமாக அரங்கேற்றியதை போலீசார் கண்டுபிடித்தனர். உள்ளூரில் இருந்து கொண்டு தான் இறங்கினால் ஆபத்து என எண்ணிய பார்த்திபன் வெளியூரில் உள்ள அவனது நண்பர்களை கொண்டு கோயிலில் கொள்ளையடித்து உள்ளார். ஆனால் பார்த்திபனின் அந்த திட்டம்தான் அவருக்கு வினையாக முடிந்தது. வெளியூரில் இருந்து வந்த பார்த்திபனின் கூட்டாளிகள் ஒரே முறையில் கோவில் உண்டியலை உடைத்து திருடும் வழக்கமுடையவர்கள். இதனால் உண்டியல் உடைக்கப்பட்ட முறை மற்றும் குற்றவாளிகள் பட்டியலை ஒப்பிட்டு 15 நாட்களில் திருடர்களை தட்டி தூக்கினர் போலீசார். அவர்களுக்கே உண்டான வழியில் சிக்கியவர்களிடம் நடத்திய விசாரணையில் பார்த்திபனை அவர்கள் போலீசில் காட்டிக் கொடுத்துள்ளனர். மூவரையும் அதிரடியாக கைது செய்த போலீசார் அவர்கள் சரிபாதியாக பங்கிட்டுக் கொண்ட உண்டியல் பணம் 4 லட்சம் மற்றும் வெள்ளி கலசங்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். திறம்பட புலனாய்வு செய்து குற்றவாளிகளை பிடித்த கீழக்கரை போலீசாரை மாவட்ட எஸ்பி சதீஷ் நேரில் அழைத்து வெகுவாக பாராட்டினார்.